என்ன சரவணா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குற? என்ன உன்ன மாதிரி அல்வா கொடுக்க சொல்ற? ப்ரமோஷன்யா எனக்கு இது கொடுத்துருவாங்க. அவன் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கே ஸ்வீட் கொடுக்க மாட்டேங்கிறான். இவர் கிடைக்க போற ப்ரமோஷனுக்கு ஸ்வீட் கொடுக்குறாராம். சரியான மென்ட்லி அவன். ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறது யாருன்னு நோட் பண்ணி தகவல் கொடுக்கறவ யாரா இருப்பான்? கண்டிப்பா அவன் லஞ்சம் வாங்காத ஒருத்தனா தான் இருப்பான். such a great idea மிஸ்டர். தேங்க் யூ சார். அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா சார்? 2 நாள் மெடிக்கல் லீவ் வேணும் சார். யோ, கேஸ்ல இப்பதான் கரெக்டான ரூட் கிடைச்சிருக்கு. இப்ப போய் லீவ் கேட்கிற? சார் நீங்க லீவு கொடுத்தீங்கன்னா கேஸே முடிஞ்சிடும் சார். என்ன சொன்ன? கேஸே முடிஞ்சிடுமா? ஆமா சார். இந்த கேஸ்ல நான் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி மெடிக்கல் லீவ் போட்டு தான் சார் நான் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் ஜஸ்ட் 2 days, 2 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா போதும், முழுசா முடிச்சிடும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் லீவ் லெட்டர் சார் இது. சார் ப்ளீஸ். ஏய் போடா போடா வெளியே. சார் சார் எனக்கு லீவ் கொடுக்கலாலும் பரவாயில்ல. நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களே மிச்சத்தை முடிச்சிருங்க சார். எனக்கு ஒரு சின்ன ப்ரொமோஷனாவது கொடுங்க சார். எங்களுக்கே அவன் தண்ணி காட்டுறான், நீ கண்டுபிடிச்சிருவியா? அப்படி எதையாச்சும் உனக்கு கண்டுபிடிக்கணும்னா 2 நாளா சிகரெட் லைட்டர் காணோம், அதை முதல்ல நீ கண்டுபிடி. அவங்கள நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். சார் தயவு செஞ்சு கெஞ்சி இதோ கேட்குறேன் பார், சார். ரூமை விட்டு வெளியே போறியா இல்ல ஆபீஸை விட்டு வெளியே போறியா? சார், மெட்ராஸில் மொத்தம் 31 லட்சம் பேருக்கு ஓட்டு இருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற அவனோட ஃபோட்டோ இதில் எந்த ஃபோட்டோவோடையும் ஒத்து போகல. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு காரணம் வேணாம், ஆள் வேணும், உயிரோட வேணும். சார் இந்த ஏசிஎஃப் கேஸ் சம்மந்தமாக நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும். என்னது, அரெஸ்ட் பண்ணுமா? எஸ் சார். அந்த கேஸை டீல் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் நீங்கள் தானா? ஆஃபீஸர் அவங்க, போலீஸ் நான். அவங்க தனி, நான் தனி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நான் ஜீப் ஓட்டுற கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சார் 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 அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கேன் சார். நான் பார்க்குறது போலீஸ் வேலை, அதில் திருட்டுத்தனமா? ப்ரொமோஷன் கிடைக்கணும் தான் சார் இவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வேலையே போயிடும் சார். நான் மறுபடியும் வருவேன். ரேஷன் கார்டு போன தடவை எந்த தேதியில நடக்க போகுதுன்னு டேட் மட்டும்தான் சொன்னாங்க. இந்த தடவை ரொம்ப தைரியமா ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம கையில் அவங்க எப்போ மாட்டுவானுங்கிறது போய் அவங்க கையில் வேற யாரும் மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. சார், தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 24,000 ரேஷன் கடைகள் இருக்கு. அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. 24,000 ரேஷன் கடையில் இருக்கிறவங்களையும் அவன் கடத்த போறது இல்லையே. அவங்கள அதிகமா லஞ்சம் வாங்கின 15 பேரை மட்டும் தானே கடத்த போறாங்க. அந்த 15 பேரை நாம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மட்டும் சுமாரா ஒரு 2000 போலீஸை பாதுகாப்பா நம்ம போட்டா இந்த தடவை கண்டிப்பா அவங்க கடத்தல நம்ம தடுத்துடலாம். இத்தனை பேருக்குள்ள அந்த 15 பேரை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. மற்றவங்களோட நாம தான் அதிகமா வாங்கினவனுக்கு தெரியும்ல. உயிர் மேல ஆசை இருந்தா அந்த முதல் 15 பேர் யாருன்னு அவங்களே வர சொல்லுவோம். சம்பாதிச்ச சொத்தை விட உயிர் தான் முக்கியம்னு கண்டிப்பா அவங்க வருவாங்க. ரைட். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ரேஷன் ஸ்டாஃப்ஸ்க்கும் இதை இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதிகமா கரப்ஷன் பண்ண அந்த 15 பேர் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் கவுண்டர் ஓபன் பண்ணியிருக்கு. சார், சவுத் மெட்ராஸ் கவுண்டர்லேருந்து ஃபோன்.
ஹலோ, அந்த முதல் 15 பேர் யாருன்னு உடனடியாக கண்டுபிடிச்சாகணும். யாராவது ஒத்துக்கிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல சார், ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. நீங்க உடனே இங்க வாங்க சார். சார் சார் நான் தான் சார் நம்பர் 1. எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். என் வேலை போனாலும் பரவாயில்ல சார். என் உயிரை காப்பாத்துங்க சார். இன்னைய தேதி வரைக்கும் நான் 86 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கேன் சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஃபைலை வேணா பாருங்க சார். சார் நம்பாதீங்க சார், நான் தான் நம்பர் 1. ரேஷன் கடை அரிசியை லோட திருடுவேன் நான் தான் சார். நான் வெளியே இருந்தால் கொண்டுடுவாங்க சார். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். சார் என் ஏரியாவில் ரேஷன் கடையே இல்லை சார். இந்த 15 பேர்ல என்னையும் ஒருத்தர் சேர்த்துக்குங்க சார். நீங்க பாதுகாப்பு தர 15 பேர்ல என்னையும் சேர்த்துங்க சார். உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தர்றேன். ஐயா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சைலண்ட் 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 சைலண்ட், கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என்ன இது? சார் நாம தான் நம்பர் 1 இருப்போம்னு பயந்துக்கிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க சார். சார் இது சவுத் மெட்ராஸ் மட்டும்தான் சார். இன்னும் நார்த் மெட்ராஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பயங்கர கூட்டமா. புதுக்கோட்டையில் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சான் சார். என்னாச்சு சார்? நம்ம கவர்னத்தை ரேஷன் டிபார்ட்மெண்ட் பக்கம் திசை திருப்பிட்டு 15 பிடபிள்யூடி ஆஃபீஸர்ஸை கடத்திட்டாங்க. இப்போதான் மெசேஜ் வந்தது. ஏய், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். ஏய், கேட்ட க்ளோஸ் பண்ணு. ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சார் நான் லஞ்சம் வாங்கினதே இல்லை சார். அதை உங்க ஃபைல் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. சார், திடீர் மாற்றம் நடந்த இந்த சூழ்நிலையில இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல்ஸ்ல இருக்கிற ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டா இவங்க எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுத்து இன்னும் ஒரு வாரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 25,000 இளைஞர்கள் புது ரேஷன் ஆபீசர்ஸா நியமிக்கப்படுவாங்க. என்னாச்சுடா? பிடபிள்யூல 15 பேர் கடத்தணும்ல, ஆமா, அதில் நம்பர் 1 நம்ம கோபியோட அப்பா. ஆமா, இந்த விஷயம் கோபிக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது மாஸ்டர். கோபி வரான். மாஸ்டர், மாஸ்டர் ஒரு முக்கியமான குட் நியூஸ் மாஸ்டர். இது அமெரிக்காவில் வெளிவர டைம்ஸ்னு ஒரு மேகசின். இதில் நம்ம இயக்கத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ACF எலிமினேட்ஸ் கரப்ஷன் இன் இந்தியா. அதாவது ஊழல் அதிகமான இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டில் புரட்சி உண்டாயிருக்கு. ACFன்னு ஒரு புரட்சி இயக்கம் உருவாகி தப்பு செய்கிற அதிகாரிகளை தண்டிச்சிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு லஞ்சமட்ட சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமை எல்லா ஸ்டேட்லையும் உருவாச்சுன்னா நிச்சயமா இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் எழுதியிருக்காங்க. நம்ம இயக்கத்தை பற்றி அமெரிக்காவில் வெளிவர மேகசினில் எழுதியிருக்காங்கன்னா அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் மாஸ்டர். மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்? ஏன் டல்லா இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இப்போ டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்லை மாஸ்டர். கோபி, என்னாச்சுடா? கோபி, பிடபிள்யூடியில் நாம கடத்தின 15 பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர்றா. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா தான்டா நம்பர் 1. இப்போ என்ன மாஸ்டர் செய்ய போறீங்க? கோபி, மன்னிப்புங்கிற விஷயம்தான் தப்போட ஆரம்பமா இருக்கு. இந்த தடவை நாம மன்னிச்சா மாஸ்டர், எங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுலாம் நீங்க சொல்லியிருந்தா தான் நான் உங்களை தப்பா நினைச்சிருப்பேன். பரவாயில்ல மாஸ்டர். தாசில்தார், போலீஸ் SP இவங்கெல்லாம் கூட செத்தாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கலாம்ல. சக்கரை வியாதி வந்துட்டா அது நம்ம காலம் இருந்தா கூட வெட்டி ஏறிட்டு இல்லையா? நான் வரேன் மாஸ்டர். மாஸ்டர், மாஸ்டர், எங்க அப்பாவை கொல்லும்போது வலிக்காம பார்த்துக்க மாஸ்டர்.
அவர் வேணும் தப்பான அப்பாவா இருக்கலாம் ஆனா நான் நல்ல போய் மாஸ்டர். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. காலேஜ் பசங்கனா பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு.